படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வருங்களை பொழியும் பலம் நிறைவூற்று பரிசுத்த ஆவியே, புதியது படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வருங்களை பொழியும் பலம் நிறைவூற்று பரிசுத்த ஆவியே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நிறை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, புதியது படைப்பாய் பூமியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வருங்களை பொழியும் பலம் நிறைவூற்று பரிசுத்த ஆவியே. ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, பிணிகளை தீர்க்கும் அருளமுதே, கனிகளால் தேற்றும் அதிசயமே, பிணிகளை தீர்க்கும் மருந்தே, தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நீரை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, மண்ணின் முகத்தை புதுப்பிக்க வருவே, நீரை மகிழ்ச்சியை நிரப்பிட வருவே, புதியது படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் நிறைவூற்று பரிசுத்த ஆவியே. His Holy Mass is offered as a Thanksgiving Mass by Thamarajan family as a child turns 2 as she celebrates her second birthday. May the good Lord continue to bless her with the good health of mind and body and for the welfare of the family. மேலும் இந்த திருப்பலியானது மரித்த பிரவீன் அலெக்சாண்டர் இவருடைய ஆண்நிலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறைவன் இவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து வான்வீட்டில் இவரை ஏற்றுக்கொள்ள இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஈடுதராஜ் எல்லா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருச்சபையோடு இணைந்து நாம் இன்று பாஸ்கா காலம் 3வது ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சாட்சிகளாக வாழ அழைக்கின்றார். வெறும் வார்த்தையால் மட்டுமல்லாமல் செயலில் இறை வார்த்தையை வெளிப்படுத்தவும், மேலும் அவர் திக்கற்றவர்களை கைவிடுவதில்லை, மாறாக அவர்களை எப்பொழுதும் அவர் உடனிருந்து காப்பாற்றுகின்றார், வழிநடத்துகின்றார். எப்பொழுதும் சாட்சிகளாய் வாழ்பவர்களுக்கு இறைவன் எல்லா அருளையும் கொடுக்கின்றார் என்பதை இன்றைய இறை வார்த்தை, இன்றைய இறை வழிபாடின் வழியாக தாயாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தைக்கு சாட்சிகளாய் வாழாமல் இருந்தோமோ அதை போன்ற நேரங்களுக்காக இரக்கம் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும்
வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். ஆவியே, என்னை பலப்படுத்தும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லரை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் வாழ்வோரை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். விண்ணக புதல்வரை புகழுகின்றோம், மண்ணக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம், மன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தை மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். தந்தை மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் ஊற்றினை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். அன்பின் ஊற்றினை போற்றுகின்றோம், திருச்சபை காவலரை போற்றுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் அக்காரிப்பார்களாக.
அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க எங்களுக்கு வரம் தாரும். உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிருடன் எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 3, இறை வாக்கியங்கள் 13 முதல் 15, தொடர்ந்து 17 முதல் 19 முடிய. அந்நாள்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது: அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எனும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியராகிய இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவர் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்து, நீங்கள் தூய்மையானவரையும் நேர்மையானவரையும் மறுதலித்தீர்கள். கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இதற்கு நாங்களே சாட்சிகள். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையால் தான் இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவரின் வாயிலாய் முன் அறிவித்தது இவ்வாறு நிறைவேறியது. எனவே உங்கள் பாவங்களை போக்கும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ என் இதயம் ஏங்குதே, இதயம் ஏங்குதே. சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ் எந்த இதயம் ஏங்குதே, எந்த இதயம் ஏங்குதே. சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ் எந்த இதயம் ஏங்குதே, எந்த இதயம் ஏங்குதே.
சுமைகளோடு நான் இருந்தேன், சுகமாயென்னில் நீ நிறைந்தாய். வலிமையின்றி நான் தவித்தேன், வரமாயென்னில் நீ நிறைந்தாய். ஏழ்மையோடு நான் பிறந்தேன், வளமையோடு என்னை வளர்த்தாய். வறுமையோடு நான் வளர்ந்தேன், வளர்ச்சியோடு என்னை தேர்ந்தாய். என்னில் வாழும் இயேசுவே, உன்னில் என்றும் ஒன்றாகவே. சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு புறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்தன் இதயம் ஏங்குதே, எந்தன் இதயம் ஏங்குதே. இரண்டாம் வாசகம். நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 2ஆம் அதிகாரம் 1 5 வரை வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவர் எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவரிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மறைமுலை எங்களுக்கு விலக்கி அருளும். நீர் எப்போடு பேசும்போது எம் உள்ளம் பத்தியல் செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்திலும் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்த்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர் தர வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உயிர்த்த இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலம் 3வது ஞாயிறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? பிரியமானவர்களே, ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய புனித சின்னப்பர் மாணவர்கள் இல்லத்திற்கு 2 குழந்தைகளை சேர்ப்பதற்காக அவருடைய தகப்பனார் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். வரும்பொழுது குழந்தைகளை பார்ப்பதற்காக பராமரிப்பதற்காக யாரும் இல்லாததால், மேலும் அவருடைய தாய் தவறிவிட்டதால் இந்த குழந்தைகளை பார்ப்பதற்காக யாரும் இல்லாததால் எங்களுடைய சின்னப்பர் மாணவர் இல்லத்திற்கு அழைத்து வந்தார். வரும்பொழுது குழந்தைங்க 2 பேருமே வந்து ரொம்ப பதட்டத்தோடு இருந்தாங்க. அவர்களுடைய முகத்தில் ஒரு கலையே இல்லை, குழந்தைகளுக்கான அந்த ஒரு கலையே இல்லை. கவலையுடன் பிரச்சனைகள் கொண்டு இருக்கின்ற அச்சம் கொண்ட குழந்தைகளாக தான் வந்தார்கள். அதுக்கு முதல் காரணம் வந்து அவங்க அப்பா வரும்போதே ஒரு கட்டிங் போட்டுட்டு தான் வந்தார். அவர் பேசும்போது பயங்கர ஸ்மெல்லோட இருந்துச்சு. அவரும் மனம் குழப்பத்தால் மனம் கலங்கியதால் தன்னுடைய மனைவியை இழந்த ஒரு தூக்கத்தில் இந்த செயலை செய்து கொண்டிருந்தார். குழந்தைகளும் ஒரு அமைதியான உள்ளம் இல்லாதவர்களாக, மகிழ்ச்சி இல்லாத ஒரு முகத்தை கொண்டவர்களாக இருந்தார். அந்த குழந்தைகளை பார்க்கும்போதே தெரியும், மனதளவில் அவர்கள் கலங்கியவர்களாக இருந்தார். 3 வாரம் முடிந்தது. ஒரு கடைசி ஒரு வாரம் பார்த்தாக்க குழந்தைகளுடைய முகம் வந்து ஒரு மலர்ச்சியோடவே இருக்கு. இன்னொன்று, எங்கெல்லாம் சின்ன சின்ன தப்பு நடக்குது இவங்க தான் முன்னாடி இருக்காங்க. வரும்பொழுது அப்பாவிகளாக இருந்தாங்க, இப்போ வந்து எல்லா பசங்களோடு சேர்ந்து கொஞ்சம் டெரர் பார்ட்டினே மாறி இருக்காங்க. பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா தடைகளையும் தாண்டி உயிர் தாண்டவர் கூறுகின்ற வார்த்தை இதுதான், ஏன் கலங்குகிறீர்கள்? அவர் கேள்விக்குறி வைக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்ற ஒரு ஒற்றை கருத்து இதுதான், மக்கள் நடுவில் நோய் என்பது
உடல் அளவிலும் தாண்டி மனதளவில் தான் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய நாட்களில் பார்க்கின்றோம், இந்த பெருந்தொற்று வருதோ இல்லையோ மக்கள் ஒரு கலக்கத்தோட இருக்காங்க, ஒரு பிரச்சனையோட இருக்காங்க, ஒரு அச்சத்தோட இருக்காங்க, மனம் கலங்கி யாருக்கு எப்படி எப்படி யார் மூலயமா வந்துருமோ, எந்த சொந்தக்காரர் வந்தாலும் ஒரு கலக்கத்தோட இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட சேஃப்டி, ஒரு செல்ஃப் சேஃப்டியோடு தான் இருக்காங்க. இது ஒரு கலக்கத்துடன் தான் இருக்கின்றோம். இதையும் தாண்டி நம்மை சுற்றி இருக்கின்ற ஊடகங்களும் இதை தான் அச்சுறுத்துகின்ற ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை தான் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இதை தாண்டி உயிர் தாண்டவர் நமக்கு கொடுக்கின்ற கருத்து தான், ஏன் கலங்குகின்றீர்கள்? ஆக நம்முடைய கலக்கத்திற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் கலங்கி போகின்றோம்? எதற்காக நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றோம்? நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? காரணி என்ன? வாழ்வதற்கான காரணிகள் எவ்வளவோ இருந்தாலும் அழிப்பதற்கான காரணிகள் ஒரு சிலவுதான் இருக்கு. ஆனால் மிக குறைந்த அளவான இந்த பிரச்சனைகளுக்கான காரணிகளை பார்த்து தான் நாம் கலங்கி கொண்டிருக்கின்றோம். உயிர் தாண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய சீடர்களையோ தன்னை பின்பற்றுகின்ற சாட்சிகளையோ பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் கூறிய கருத்து இதுதான், அமைதி. எங்கே எப்படி நம்முடைய மனங்கள் கலங்குகின்றது, எப்படி பிரச்சனைகள் தொடங்குகின்றது என்பதை தேடுகின்றோம். அதில் நம்முடைய சமாதானத்தை, அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை துளைத்து விடுகின்றோம். ஆக உயிர் தாண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்ட கேள்வி இதுதான், ஏன் கலங்குகின்றீர்கள்? ஆக அவர்களுடைய கலக்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 விதத்தில் போக்குகின்றார். முதலாவது, அவர்களோடு உரையாடுகின்றார். முதல்ல பேசுற, எங்க ஆவியெல்லாம் எப்படி இருக்கும், ஆவிக்குரிய தன்மை என்ன, ஆவிகளுக்கெல்லாம் உடம்பெல்லாம் இருக்காது, என்ன பாருங்க, என்னை தொட்டு பாருங்க என்று எல்லா விதத்திலும் அவர்களுடன் உரையாடுகின்றார். ஆக இதுதான் நம்முடைய குடும்பத்திலும் ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு மன அமைதி இல்லாத நிலை இருக்கின்றோம் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது உறவாட வேண்டும். ஒருவரோடு ஒருவர் உறவாட வேண்டும். பேசுவதின் வழியாக, உரையாடலின் வழியாக அந்த பிரச்சனைகளுக்கான காரணிகள் என்ன, எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது, அதை எப்படி தீர்க்கலாம் என்கின்ற ஒரு முதல் நிலையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே செய்கின்றார். அவர்களோடு உரையாடுகின்றார். இரண்டாவது, அவர்களோடு உண்ணுகின்றார். இயேசு மீன் துண்டை எடுத்து உண்ணுகின்றார். இது எதை குறிக்கிறது என்றால், அவர் உடலோடு எழுப்பப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை தான் வெளிப்படுத்துகின்றார். உடல் இல்லாதவங்க சாப்பிட முடியாது இல்லைங்களா, ஆவி சாப்பிட முடியாது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உடலோடு இருக்கின்றார். உடலுக்கான தேவை உணவு என்பதை அங்கு வெளிப்படுத்துகின்றார். ஆக எப்பெல்லாம் நம்மை எந்த காரணி நம்மை ஒன்று சேர்க்கின்றது என்றால், ஒரு உணவு, ஒரு நல்ல தேவை இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு சூப்பராக சாப்பாடு, பறக்கிறது, ஓடுறது, நீந்துறது எல்லாத்தையுமே அடிச்சு சூப்பராக சாப்பிட்றோம். ஆக உணவு நம்மை இணைக்கின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது செயலாக இதை செய்கின்றார். முதலில் உரையாடுகின்றார், பிறகு உண்ணுகின்றார். அவர்கள் முன் உணவை உண்டு அங்கே காட்டுகின்றார். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சாட்சிகளாக எப்படி வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். சாட்சிகளாக என்றால் சங்கீதம், இறைவாக்கினர்கள், அரசர்கள் மற்றும் ஆண்டவரை பற்றிய எல்லா சான்றுகளும் அங்கே நிறைவேற வேண்டும் என்பதை அங்கே இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் வெளிப்படுத்துகின்றார். உரையாடுகின்றார், உண்ணுகின்றார், அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இதை மூன்றையும் செய்ய வேண்டும். முதலில் ஒருவரோடு ஒருவர் உரையாட வேண்டும். உண்ணும் பொழுது நாம் பழக வேண்டும். பழகும் பொழுது நட்பை ஆழப்படுத்த வேண்டும். மூன்றாவது, திருவிவிலியம் கூறுவதை சாதாரணமாக எடுத்துட்டு போகக்கூடாது. அதை புரிந்து அறிந்து அதை செயலில் வெளிப்படுத்த வேண்டும். ஆக திருவிவிலியம் முழுவதும் அதிக சான்றுகளை, சாட்சிகளை கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி என்னவென்றால் திருத்தூதர் பணிகள், திருத்தூதர் செய்திகள் என்று அதை லூக்கா எழுதியிருக்கலாம். எதற்காக திருத்தூதர் பணிகள் என்று எழுதப்பட்டிருக்க என்றால், அவர்களுடைய பணிகளை அங்கே எழுதுகின்றார்கள். முதல் வாசகத்தில் படிக்க கேட்டோம், பேதுருவும் அவரோடு சென்ற சீடர்களும் அங்கே அவர்களுக்கு ஆலயத்திற்கு முன்பாக, எருசலேம் ஆலயத்திற்கு முன்பாக இருந்த முடவரை நடக்க செய்யும் பொழுது அங்கே அவர்கள் கூறுகின்ற கருத்து,
குற்றவாளியான பர்னபாவை நீங்கள் விடுவித்தீர்கள். மாசற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள். எனவே யூத மக்களாகிய நீங்கள் அனைவரும் மனம் மாறுங்கள் என்று. அங்கே மனம் கலங்கியிருந்த யூதர்களுக்கும் அங்கே ராயப்பரும் அவரை சார்ந்த மக்களும் கூறுகின்ற நல்ல கருத்து இதுதான். மனம் மாறுங்கள், ஒளியின் மக்களாக வாழுங்கள். ஆண்டவர் ஒருவரே உண்மையானவர். அவர் கூறியதன்படி நிறைவேற்றினார். அவர் கூறிய வார்த்தைகள் ஒரு கூற்றாக இல்லாமல் 3 நாள் கழித்து உயிர் தெழுந்தார் உடலோடு என்பதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொன்றார்கள். அவரை போன்று தங்களுடைய சீடர்களையும் கொள்வார்கள், நம்மையும் கொள்வார்கள் என்ற ஒரு எதிர்நோக்குடன் சீடர்கள் அறைக்கு உள்ளாக அடங்கி கிடக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தங்கள் தலைவரம் இயேசுவை கொன்றுவிட்ட மக்கள் சீடர்களையும் கொள்வார்கள் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். எது எப்படி வரும்? நமக்கும் அப்படி ஆகுமா? நாமளும் இறந்து விடுவோமா? நம்முடைய குடும்பத்திலும் பிரச்சனைகள் மேலும் மேலும் அதிகமாகுமா? பொருளாதார பிரச்சனைகள் வருமா? இவைகளெல்லாம் நினைத்து நாம் ஒரு அடங்கிய மனநிலை கொண்டவர்களாக, ஒரு குறுகிய மனநிலையும் இருக்கின்றோம் சீடர்களைப் போல. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சென்று பேசி அவர்களோடு உண்டு பழகி அவர்களுடைய அச்சத்தை தவிர்க்கின்றார். ஏன் கலங்குகின்றீர்கள்? ஆக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி இதுதான். ஏன் கலங்குகின்றீர்கள்? நான் உங்களோடு இருக்கின்றேன், எப்பொழுதும் பயணிக்கின்றேன் என்று. நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் தீமையை வெல்வது போல இருந்தாலும் நன்மை எப்பொழுதும் வெற்றி கொள்வோம் என்பதை தான் உயிர்த்தாண்டவர் நமக்கு கூறுகின்றார். கடைசி நொடி அவர் சிலுவையில் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது கூட யூதர்கள் அனைவரும் வெற்றி கொண்டு விட்டோம் என்றுதான் இருந்தார்கள். அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் தெரிந்தது உண்மையின் வீரர் இவர் தான், உண்மைக்கு சான்று பார்க்கின்றவர் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக கடைபிடிக்கின்றோமோ, அவருக்கு சாட்சிகளாக வாழ்கின்றோமோ, பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் வரலாம். தடைகளை தாண்டி ஆண்டவர் நமக்கு கூறுவதெல்லாம் உண்மையின் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி கிடைக்கும், அவர் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார், கலங்குகின்ற நேரத்தில் நம்முடைய கரங்களை பிடிக்கின்ற நல்ல தேவனாக இருப்பார் என்பதுதான். ஆக நாம் சிந்திப்போம். உடல் அளவில் தாக்குகின்ற நோயை பற்றி கலங்குகின்றோமா, அல்லது மனதளவில் நம்மை முட்டாளாக மாற்றி பைத்தியக்காரர்களாக மாற்றுகின்ற கெட்ட செய்திகளை, எதிர்நோக்கு பார்வையை, எதிர்மறையான சிந்தனைகளை கேட்டு கலங்குகின்றோமா? ஆண்டவர் அவர்களோடு இருந்தார், அவர்களுடைய கலக்கங்களை தவிர்த்தெழுந்தார், அவர்களோடு பேசினார். பெரும்பாலான நேரங்களில் நாமும் சீடர்களை போல அடைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்மை அடைத்து வைக்கக்கூடிய காரணிகள் என்ன? சீடர்களை போல நம்மையும் சாட்சிகளாக அழைக்கின்றார். திருத்தூதர் பணிகள் முழுவதும் அவர்கள் செய்த நல்ல செயல்களையே வெளிப்படுத்துகின்றது. சாட்சிகளாய் வாழ்வது வேறு, இறைவார்த்தையை கேட்டு அப்படியே செல்வது வேறு. எப்படின்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னாக்கா, நல்ல ஒரு விஷயம் நமக்கு வருது, ஒரு திருப்பலி மறைவுரை வருது, என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா உடனே அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம், முடிஞ்சு. ஆனால் அதையும் தாண்டி செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக உயிர்த்தாண்டவர் நமக்கு கூறுகின்றார். என்ன செய்யணும்? சீடர்களை போல் அடங்கி கிடக்கூடாது. அடக்குவதற்கான காரணிகள் என்ன? அதை தகர்த்தெறிய வேண்டும். நமக்கு அச்சம் கொடுக்கக்கூடிய காரணிகள் என்ன? அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். பொருளாதாரத்தில் மந்த நிலை என்ன? நம்முடைய குடும்பத்தில் ஏழ்மை எதற்காக, பிரச்சனைகள் எதற்காக என்று காரணிகளை அறிந்து புரிந்து கொண்டு அதை தாண்டி நாமும் உயிர்த்தாண்டவரை போல செயலில் ஈடுபட வேண்டும். செயலில் ஈடுபவர்கள் மட்டும்தான் சாட்சிகள் என்று அழைக்கப்படுவார்கள். நீங்களும் நானும் உயிர்த்தாண்டவருக்கு சாட்சிகளாக அழைக்கப்பட்டுள்ளோம். அந்த அழைப்பை ஏற்று நாமும் உன்னத ஆண்டவரின் பிள்ளைகளாகவும் உண்மைக்கு குரல் கொடுப்பவர்களாகவும் எதிர்மறை சிந்தனைகளை தகர்த்தெறிந்து நேர்மறையான உண்மையை ஒப்பு கொடுத்த நம்முடைய ஆண்டவர் போல நாமும் வாழ்வோம். இறை வார்த்தையை எப்பொழுதும் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவர் அதற்கு சாட்சிகளாய் வாழ அழைக்கின்றார். அவருடைய அழைப்பின்படி சாட்சிகளாய் வாழ்வோம். உயிர்த்தாண்டவருடைய அருளும் ஆசிரும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். அனைவரும் மேல் நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாரால் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
தூய ஆவியாரின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமேன். பிரியமானவர்களே, கலங்காதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று நமக்கு வெற்றியின் வீரராக உயிர்த்தாண்டவர் அவருடைய இறை சித்தத்தையும் இறையறலையும் நமக்கு வாக்களித்திருக்கின்றார். அதே ஆழமான விசுவாசத்தில் நம்முடைய கருத்துக்களையும் அன்றாடுகளையும் அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து செல்வோம். எங்களின் அன்பு இறைவா, எங்கள் நம்பிக்கையின் அடித்தளமாயிருக்கின்ற உம் திருமகனின் உயிர்ப்பு பெருவிழாவினில் எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டு ஒளியின் மக்களாய் எங்களை வாழ எங்களை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், நற்செய்தி பணியாளர், உலகெங்கும் உள்ள இறை ஊழியர் அனைவருக்காக மன்றாடுகிறோம். உமது உயிர்த்தெழுந்த ஆற்றலினால் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே நல்ல தலைவனாய் உன்னை வழிநடத்துவேன் என்ற இறைவா, எங்கள் நாட்டில் தலைவிரித்து ஆடும் லஞ்சம், ஊழல், பொய், மதவாதம் போன்ற இருளின் கனிகளையே சுவைத்து நேர்மையற்ற பாதையில் நடந்து நீதியும் நேர்மையும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காக மன்றாடுகிறோம். உமது உயிர்த்த ஆற்றலினால் அவர்களுக்கு தேவையான அருளை தந்து நீதி, நேர்மை, தாராள மனம், பிறருக்கு உதவும் குணம் என்ற அருள் வரங்களினால் நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கில் உள்ள குடும்பங்கள் அனைவருக்காக மன்றாடுகிறோம். ஆலயம் அடைக்கப்பட்ட இந்நாள்களில் அவர்கள் ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்ள தேவையான அருளையும் ஆசிரையும் பொழிந்து அனுதின வாழ்க்கையில் ஜெப தபங்களை மேற்கொண்டு உமது இறையன்பின் சாட்சிகளாய் அவர்கள் நிலைத்து வாழ்ந்திட உமது ஆவியை அவர்கள் மேல் பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தையே அச்சுறுத்தி வரும் இந்த கொரோனா என்னும் நோயினால் பாதிக்கப்பட்டு துன்புறுகிற ஏழை எளிய மக்களுக்காகவும், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற அனைத்து ஏழை எளிய மக்களுக்காக மன்றாடுகிறோம். உமது ஆவியின் வரங்களால் அவர்களுக்கு பூரண சுகம் தந்து அவர்கள் வீடு திரும்ப அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்ட இந்த காணொளியின் மூலம் இத்திருபலியில் பங்கு பெறுகின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து அவரின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நிறைவு செய்து உமது ஆவியை அவர்கள் மேல் நிறைவாய் பொழிந்து அவர்களின் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். எங்களை படைத்து பராமரித்து காத்துடன் எங்கள் அன்பு பிதாவே, நாங்களும் உங்களுடைய சீடர்களை போன்று எல்லா பிரச்சனைகள் துன்பங்களினால் அடைக்கப்பட்டுள்ளோம், கலங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கலக்கங்களை துடைத்து எங்களுடைய துன்பங்கள் பிரச்சனைகளை நீங்கி தடைகளை உடைத்தெறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை போன்று உம்முடைய சீடர்களை போன்று இறை வார்த்தைக்கு சாட்சிகளாய் வாழ்ந்திட வரம் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் தலைவருமாகிய கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாய் தந்தவரே, என் இயேசுவே, உந்த
நண்பால் உயிர்ந்தவரே, உயிரை தந்தவரே, உயிரை தந்தவரே, வாழ்வை பலியாய் தந்தவரே, எங்கள் இயேசுவே. நண்பால் உயிர்ந்தவரே, உயிரை தந்தவரே, உயிரை தந்தவரே. தருவேன் நான் தருவேன் எங்கள் உள்ளமெல்லாம், வாழ்வே நீ வாழ்வே உங்கள் நெறிகளிலே. தருவேன் நான் தருவேன் எங்கள் உள்ளமெல்லாம், வாழ்வே நீ வாழ்வே உங்கள் நெறிகளிலே. குறையாத உம் பாசம் என்னாலும் என்னே, என்னென்றின் தாகம் உம் அன்பை தேடும். தந்திடுவேன் இதயம் தந்திடுவேன், தந்திடுவேன் இதயம் தந்திடுவேன். என் உயிர் இருந்தாலும் உம்மோடு வாழ்ந்திடுவேன். என் உயிர் இருந்தாலும் உம்மோடு வாழ்ந்திடுவேன். வாழ்வை பலியாய் தந்தவரே எங்கள் இயேசுவே. நண்பால் பொழிந்தவரே, உயிரை தந்தவரே, உயிரை தந்தவரே, வாழ்வை பலியாய் தந்தவரே, நண்பால் தந்தவரே, உயிரை தந்தவரே, உயிரை தந்தவரே, உயிரை தந்தவரே, உயிரை தந்தவரே. சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமான புனித திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்திரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மேற்கொரிய செயலுமா கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெடுத்து உம் திருமுன்னிடையிறாது பரிந்து பேசி எங்களை நிறைவாக பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் நிறைவாக எங்களுக்காக வாழ்ந்து வருகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி நிறைவாக முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள்.
மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா உன்னதங்களிலே ஓசனா ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆரம்பித்தோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நூலேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாற்றமிக்க புனித பாத்திமா அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், மேலும் உலகிலும் புகுந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்று மனமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
தேவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை வாராமல் எங்கள் ஒவ்வொருடைய ஆழ்வான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்கிறார். என்றைக்கும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்தாண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய மனக்கலக்கத்திலும் அச்சமான நேரத்திலும் நம்முடைய அச்சத்தையும் கலக்கங்களையும் தவிர்த்து நமக்கு உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியை கொடுக்கின்ற உயிர்ப்பின் ஆண்டவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுட திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில் வாழ்வதாக. ஆமென். சந்தங்கள் கொஞ்சம் சங்கீத மழையிலே
இறையவனே நீ வா, என் இறையவனே நீ வா. சொந்தங்கள் எனக்கில்லை, பந்தங்கள் என்றும் இல்லை. சொந்தங்கள் எனக்கில்லை, பந்தங்கள் என்றும் இல்லை. சொந்தமெல்லாம் நீ, என் பந்தமெல்லாம் நீ. செம்மறியே வா, இறை செம்மறியே வா. சங்கங்கள் கொஞ்சம் சங்கீத மழையிலே சங்கமமாக வா. இன்பங்கள் பொங்கும் இதயத்தின் ராகத்திலே இறையவனே நீ வா, என் இறையவனே நீ வா, என் இறையவனே நீ வா. இயேசு தம் சீடர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, இந்த உன்னத திருப்பலியில உம்முடைய உடலாலும் ரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு உம்மிடம் வந்து சேர எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களா. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவார்களாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தாண்டவரின் ஆசீரில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.